எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட யூடியூப் சேனலில் வந்து கடந்த ஒரு வாரமாக பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மணிமேகலை அவர்களுக்கும் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கும் ஒரு சண்டை. அதாவது குக் வித் கோமாளியில் வந்து மணிமேகலை அவர்கள் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக வந்து, அதாவது குறிப்பாக சொன்னால் ஆங்கராக வந்து ஒர்க் பண்ணும்போது பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வந்து ஒரு கோமாளியாக உள்ளே வராங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய விஷயங்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இர்ஃபான் கூட சேர்ந்து ஒரு குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற, அதான் அக்கா தம்பி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் காட்டிக்கிட்டு, இப்போ ராமர் கூட வந்து ஒரு லவ் ட்ராக் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில விஷயங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டி, அதாவது அந்த ப்ரோக்ராம் மொத்தமாகவே பிரியங்கா தேஷ்பாண்டே கிட்ட போகிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து உருவாகுது. அவங்களுடைய டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக வந்து மணிமேகலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, டீகோட் பண்ணி குக் வித் கோமாளியில் வந்து மணிமேகலைக்கு என்ன அநியாயம் நினச்சி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வந்து பிறப்பால் தமிழர் கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னடம், மலையாளம் கலந்த கலவையில் பிறந்தவங்க. மணிமேகலை அவர்கள் வந்து ஒரு சுத்த தமிழச்சியுடைய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியால் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லி ஆன்லைனில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் விட்டுருக்காங்க மணிமேகலைக்கு. எனக்கு என்ன விஷயம்னா, மணிமேகலை அவர்கள் வந்து பக்கம் நியாயம் இருக்குது, பிரியங்கா தேஷ்பாண்டே பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பேசுறதை விட, எனக்கு இவங்ககிட்டலாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் உட்காந்து ஆன்லைனில் இவ்வளோ தூரம் பயங்கரமாக பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மொதல் விஷயம். எனக்கு என்னென்னா, இந்த குக் வித் கோமாளி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்ட் மியூசிக் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை வந்து பேசுறதே கிடையாது. யாருமே இதை பேசுறதே இல்லை. எதுமா பண்ணுறாங்க, நீயா நானா ப்ரோக்ராமில் மட்டும்தான் ஓரளவுக்கு சாமானிய மக்கள் போய் அவங்களுடைய கருத்தை வந்து பேசுகிறாங்க. சாமானிய மக்கள் தன்னுடைய வழிகளை சொல்கிறாங்க, அதை வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி குக் வித் கோமாளியான ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுறாங்க, சாமானிய மக்கள் போய் கலந்துக்கிறாங்க. ஏற்கனவே ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆனவங்க, ஆல்ரெடி ஒரு வாய்ப்புகள் பெற்றவங்க, அதை வந்து இன்னும் ஃபேம் அதிகமாகும். ஆல்ரெடி ஒரு புகழ் இருக்கும், அந்த புகழுக்கு மேலே இன்னும் புகழ் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தான் உள்ள கண்டஸ்டண்டாக உள்ளே வராங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாங்க, வருமானம்லாம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க. அவங்க வந்து அங்கே கிடைக்கிற வந்து ஒரு மிக்சி கிரைண்டருக்காக வந்து உட்காந்து அவங்க போராட போகிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் ஒரு விசிபிலிட்டி வரணும், மக்கள் மத்தியில் ஒரு விசிபிலிட்டி வரணும், அதுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, ஆங்கர் பண்ணுறாங்க. எனக்கு சாமானிய மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. இவங்கெல்லாம் மீடியாக்குள்ளேயே 15 வருஷமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது ஒரு ஆள் வந்து டாமினேட் பண்ண தான் செய்வாங்க. அதை டாமினேட் பண்ணுற விஷயத்தில் வந்து அதையும் தாண்டி நம்ம எப்படி தன்னோட திறமையை காட்டுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ சிவாங்கி வந்து கோமாளியாக உள்ளே வரும்போது வந்து மணிமேகலை அவர்கள் வந்து மறுபடியும் ரிட்டன் வந்து ஆங்கராக உள்ளே வந்தாங்களா, அப்போ சிவாங்கி மேலே இருந்த கோபம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமான விஷயமா எடுத்துக்கலாம். இது என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ, இப்போ மீடியா மேன்சன்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க, குக் வித் கோமாளின்னு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதில் உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாமே எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம், எனக்கு வருமானம் முக்கியம் இல்லைன்னா முதலே போயிருக்கலாம், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. இது எப்படின்னா வந்து தொழில் போட்டியை வந்து ஏதோ ஒரு ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே ஒரு போட்டி மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது லாஜிக் கிடையாது. ஒரு டிவி வந்து ஒருத்தர் நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, நிராகரிக்க முடியாத இடத்த நோக்கி நம்ம நகர்த்துறது தான் மிக முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு நீயா நானா அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து கோபிநாத் வந்து நடத்திட்டு இருக்கிறாப்புல. அந்த கோபிநாத் அவர்களை தவிர்த்து அந்த ப்ரோக்ராம் வந்து யாருனாலுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ கோபிநாத் அவர்கள் வந்து ஒரு தமிழராக இருக்காரு. அப்போ அந்த கோபிநாத் அவர்களை சுற்றி எத்தனை போட்டி நடந்திருக்கும், எத்தனை பொறாமைகள் இருந்திருக்கும், அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்களா, நிறைய விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? நீயா நானாக்கு ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமே வந்துச்சு, பெரிதினும் பெரிது கேள்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் அவர்கள், அவர் வந்து செந்தமிழ் பேச்சு, அதாவது அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுலேருந்து செலக்ட் பண்ணவர் வச்சு அந்த ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களாம் வந்து வச்சு பயங்கர யூத்ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அதையும் தாண்டி அந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியல. ஏன்னா நீயா நானா வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆன மாதிரி, கோபிநாத் வந்து ஒரு ஆங்கராக கனெக்ட் ஆன மாதிரி வேறு யாருனாலையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு எல்லையை வந்து பிடிக்கணும். ஸோ அப்படி பிடிக்க முடியல அப்படின்னா நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து டிவியில் இருந்துட்டு வந்து பெரிய ஆக்டரானான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அவருக்கும் நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும். அவருக்கு போட்டி இல்லவே கிடையாது. இது ப்ரோக்ராமுக்கு வந்து முதல்ல அவர் செலக்ட் பட்டவர் கிடையாது, வேற ஒருத்தவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வராரு. ஸோ அந்த ப்ரோக்ராம் அவர் கிடைச்சது எப்படி பயன்படுத்திட்டாரு? சூப்பர் சிங்கரில் வந்து அவரும் ஒரு ஆங்கர் தான், அதை எப்படி அவர் பயன்படுத்திட்டார்? ஒரு மேடையை, தனக்கான மேடையை எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை மாற்றிக்கிறதுக்கு உண்டான போட்டி வந்து பிரியங்கா கிட்டே இருந்திருக்கு, அதே மாதிரி மணிமேகலை கிட்டே இருந்திருக்கு. ஆனால் பிரியங்கா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ப்ரோக்ராமையும் தான் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிற மாதிரியும், ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம மட்டும்தான் வந்து டாமினேட்டராக இருக்கணும், மற்றவங்களாம் நமக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் வேலை செய்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் உருவாகுது. பிக் பாஸில் அவங்களுடைய அந்த ஒரிஜினல் கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து பிக் பாஸில் ஓரளவுக்கு வந்து ரிவீல் ஆச்சு. ஸோ அவங்க வந்து குரூப்பிசம் பண்ணிப்பாங்க. குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய தாட் ப்ராசஸை மற்றவங்க மூலமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நடக்கிறது தான் எல்லா இடத்துலையுமே. ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் நடக்கும்.
நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்களோட பொசிஷனை வந்து இன்னொருத்தவங்க வந்து தட்டி பறிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்ய தான் செய்வாங்க. அதையும் தாண்டி நம்மளுடைய திறமையை காட்ட முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா அந்த திறமைக்கு உண்டான இடம் இல்லைன்னா வெளியே போய் தான் ஆகணும். பட் ஆனால் அது குறையா சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு குறையா பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இதே விஜய் டிவி தான் நம்மளுடைய மணிமேகலை அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இந்த அளவுக்கு அவங்க சாதிக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களுமே கொடுத்துருக்கு. கடைசியில் நீங்கள் என்னதான் வந்து நியாயம் தர்மங்கள் பேசினாலும் எல்லாருமே பணத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க. அந்த பணம் சரியாக கிடைச்சிதா? கிடைச்சிது. புகழ் சரியாக கிடைச்சிதா? கிடைச்சிது. அந்த புகழை வந்து இன்னொருத்தவங்க கூட பங்கிடுறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படிங்கிறதான் பிரியங்கா அவங்களுக்கும் பிரச்சனை, மணிமேகலை அவங்களுக்கும் பிரச்சனை. இது பர்சனலாக எடுத்துகிட்டு பண்ணுற விஷயம் கிடையாது. இப்போ சினிமாவில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பெரிய ஸ்டாராக இருக்காங்க அப்படின்னா நான் மட்டும்தான் அந்த ஸ்டாராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா நடக்காது. எல்லாருமே தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கணும். இப்போ மணிமேகலைக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, பிரியங்காவுக்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்களுடைய நியாயத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்கே எல்லாருக்குமே மெயினான விஷயம் வந்து அந்த குக் வித் கோமாளிங்கிற அந்த ப்ரோக்ராம் தான் ரொம்ப அழகான விஷயம். அந்த ப்ரோக்ராமுங்கிற ஒரு கண்டென்ட் இல்லைன்னா, ஒரு கான்செப்ட் இல்லைன்னா, நீங்கள் என்னதான் உட்காந்து உருண்டு பிறந்தாலுமே உங்களுக்கு இந்த ஃபேம் கிடைச்சிருக்காது. ஸோ அந்த ஃபேமுக்கு உண்டான வேல்யூவோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபேமுக்கு உண்டான மரியாதையோடு நடந்துக்கிட்டாங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு, என்ன வாக்குவாதம் நடந்துச்சு, நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன், இவங்ககிட்ட நான் வந்து மறுபடியும் சமாதானம் ஆக மாட்டேன்னு மணிமேகலை சொன்னதா, இப்படிலாம் உட்காந்து நிறைய பேர் அந்த தியரியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன இலவு சண்டை நடந்தால் நமக்கு என்ன? சண்டையே போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லாத விஷயம் நான் நினைக்கிறேன். உங்கள் 2 பேருக்கு என்ன பணத்துக்கு கஷ்டப்படுறீங்களா? அந்த வாய்ப்புகள் கிடைக்காம எத்தனை பேர் தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒருத்தவங்க வந்து ஒரு ஹோஸ்ட் ஆகிறாங்கன்னா அந்த ஹோஸ்ட் ஆகிறதுக்கு 10 பேர் ட்ரை பண்ணியிருப்பான். யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பு கிடைச்சதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கும், அந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு நான் தான் அதில் வந்து டாமினேட்டடாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறதே முதல்ல தப்பு. உங்களுக்குன்னு விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் கிடைக்கும். அந்த பிளே கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் விளையாண்டு தான் ஆகணும். வாய்ப்புகள் கம்மியாகும், உங்களுக்கு வந்து அவமானங்கள் வரும், உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் தாண்டி தான் ஜெயிக்கணும். ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து ஒரு ஆங்கராகவே நம்மளால் சர்வே பண்ண முடியல. நான் 2 பேரையுமே சொல்கிறேன், பிரியங்காவாக இருக்கட்டும் இல்லை வந்து மணிமேகலையாக இருக்கட்டும். மணிமேகலை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் வந்து அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துடணும். ஸோ ஒரு சீனியர் ஆங்கர் அப்படின்னா அவங்க வந்து டாமினேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஏன் அந்த ஒரு பொண்ணு அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க வந்து இருக்கணும். மணிமேகலை அவர்கள் என்னன்னா, சரி நம்மளோட சீனியர் தானே, அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை இருக்கணும். 2 பேத்துக்குள்ளேயும் அந்த பெருந்தன்மைங்கிற வார்த்தையே இல்லை. ஸோ யாரோ ஒருத்தவங்கிட்ட அந்த பெருந்தன்மைங்கிற வார்த்தை ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதுதான் இங்கே 2 பேத்துக்கும் ஒரு கிளாஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராமை கெடுத்துருச்சு. மணிமேகலை தன்னால் என்ன அளவுக்கு முடியுமோ அந்தளவு அழகாக அந்த குக் வித் கோமாளி ப்ரோக்ராமில் அந்த கோமாளி அவங்க பண்ண விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதெல்லாம் வந்து யாருமே மறுக்க முடியாது. ஈடு கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல எப்படி சொல்கிறதுனா ஒரு மேடையை வந்து அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு இருந்துச்சு. நம்மளுடைய நிறைய மைண்ட் செட்டை வந்து நிறைய பேசும். பட் ஆனால் வந்து அது எல்லாமே நம்மளுடைய என்ன சொல்கிற நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாதாரண ஆடியன்ஸ் கூட ரசிக்கும்படியான காமெடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது ரொம்ப நல்லா இருந்தது. புகழ் கூட வந்து பண்ண காமெடியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்த கோமாளிகள் கூட வந்து இருந்த காமெடியாக இருக்கட்டும், அந்த புலிமாங்கா புலிக்கு அது ஆடின அந்த பாட்டில் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நல்ல ப்ரோக்ராமு. அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் விட்டுட்டு வந்து மணிமேகலையை வந்து போகிறது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஒரு ரசிகனாக பார்க்கும்போது குக் வித் கோமாளிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் இப்போதைக்கு ரசிக்க முடியாத ஒரு ப்ரோக்ராமாக இருந்துச்சு போன சீசன் வரைக்கும். அந்த ப்ரோக்ராம் மட்டும் போகும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த விஷயத்தில் யோசிக்காமல், ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமல், தன்னுடைய பர்சனல் தாட் ப்ராசஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு வந்து இவங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அதை மட்டும் செய்யாமல் அங்கே குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு. அது தெரியுது. விஜய் டிவியே வன்மத்தை கொட்டுறது தெரியுது. அவங்க போடுற போஸ்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் மணிமேகலை வந்து விலகிட்டுன்னு சொல்லி அறிவித்த பிறகு பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது பாசிட்டிவாக காட்டுற மாதிரியும் மணிமேகலை வந்து ரொம்ப நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுற மாதிரிலாம் போஸ்ட் போடுறத பார்க்கும்போது விஜய் டிவிக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன கான்செப்டில் விஜய் டிவி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் வச்சதுக்கப்புறமேட்டு பிரியங்காவும் மணிமேகலை 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து போஸ்ட் போட்டால் கூட ஆச்சரியப்பட்டுக்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கு சேர்த்து ஃபயர் விட்டாலும் விடுவாங்க. மொத்தத்தில் இது வந்து ஒரு டிஸ்கஷனாக உருவாயிடுச்சு. போன சீசனில் இருந்த குக் வித் கோமாளிக்கு கிடைச்ச அந்த விசிபிலிட்டியை விட இந்த சீசனில் கிடைச்ச விசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு டிஸ்கஷன் மூலமாக கொஞ்சம் டிஆர்பியும் ஒரு ஏறும். அது வந்து விஜய் டிவிக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த வெங்கடேஷ் பட் சார், தாமு அவர்கள் இவங்கெல்லாம் இருந்த டைமில் இருந்த அந்த ஒரு யூனிட்டி, அந்த ஒரு அழகான விஷயங்கள்லாம் இப்போ இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது விஜய் டிவியோட சாபக்கேடுன்னு நினச்சிக்கலாம். இது எப்படின்னா ஒரு நல்ல ப்ரோக்ராம் கிடைக்கும், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால பிஸ்னஸுடைய அந்த அக்ரிமெண்ட்ஸ்னால வந்து விஜய் டிவி நிறைய நல்ல நல்ல ப்ரோக்ராம்லாம் அழிச்சிருக்காங்க. லுலு சபா ப்ரோக்ராம்லாம் வந்து இது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா விஜய் டிவியோட பீக் மாதிரி வேறு எந்த ப்ரோக்ராம் வந்திருக்காது.
ஸோ அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போயிட்டே இருந்திருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்க. ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் வருது, நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த குக் வித் கோமாளி இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே நிறைய பேருக்குள்ளே வந்து கிளாஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுடைய அந்த ஒரிஜினாலிட்டியும் இலக்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பாதி போயிடுச்சு, இன்னும் ரொம்ப நெகட்டிவான இடத்தை நோக்கி தான் நகர்ந்து போகும். மக்கள் என்னன்னா ஏற்கனவே பார்த்து பழகிட்டுமே அப்படிங்கிறனால தான் பிக் பாஸையும் குக் வித் கோமாளியும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர டெய்லி புதுசாக நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறது இல்லை. பழகிட்டோம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதே விஷயங்கள் கண்டினியூ ஆச்சுன்னா இதையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு டைம் பேசிட்டோமா அதோட இதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இதை வந்து வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது. மணிமேகலை தனியாக கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது, பிரியங்கா தேஷ்பாண்டே கூட்டு வந்து மறுபடியும் கொஞ்ச நாள் வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறது. அப்புறம் நம்ம ஷாரா பையர்கள் அந்த பையன் உட்காந்துட்டு பயங்கரமாக அவங்க 2 பேத்துக்குள்ள என்னென்ன திரும்ப கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக அந்த பையன் பேசிகிட்டு இருக்க. என்னத்துக்குடா இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க? 2 பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சண்டை, அவ்வளோதான். அந்த சண்டைக்குள்ளே அவங்களுடைய பர்சனல் தாட்டுக்குள்ளே வந்த சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்க வேண்டிய விஷயம். அதை வந்து விஜய் டிவிக்குள்ளே இவங்க 2 பேத்துக்கு சீனியராக இருக்கிற ஆங்கர்ஸ் உட்காந்து பேசி அவங்க புரிய வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து எதுவான சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.